அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். தமிழுக்கும் அமுதென்று பெயர். இன்றைக்கி ஒரு சுல்தான் நாணயம், டெல்லி சுல்தான். 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இவங்களுடைய ஆட்சி காலம் இந்தியாவில் இருக்குது. 1296 to 1316 வரைக்கும் நாணயங்கள் நிறைய வெளியிட்டிருக்காங்க. இது 12ஆவது நூற்றாண்டுக்குள்ளது. ஒவ்வொரு நாணயத்திலையும் அலாவுதீன் கில்ஜி, அல்லா அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமியர் சமுதாயம், இஸ்லாமிய மதம் சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் அதில் எழுதியிருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்ஸலாமு அலைக்கும், இது மாதிரி அந்த அல்லாவை மேன்மைப்படுத்தக்கூடிய வகையில் இதில் எழுதியிருக்கும். இதில் அல்லான்னு எழுதியிருக்கு. அல்லா அது பேர்சி மொழியில் சொல்லப்போனால் இந்தியாவில் மிகவும் போல்ட்டாக ஆட்சி புரிஞ்சவங்க இவங்க. ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அல்லது இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போல்ட்டாக ஆட்சி புரிஞ்சாலும் இவங்களை எதிர்த்து ஆட்சி புரிகிறதே அவங்களுக்கு ஒரு பிழப்பாக போச்சு. வாழ்க்கையே அப்படி அர்ப்பணிச்சாச்சு எல்லாருமே. இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் இதுலேயும் ஒரு சூலாயுதம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு வருங்க, சூலாயுதம் மாதிரி. ஆனால் அது சூலாயுதம் கிடையாது, அது ஒரு அரபு எழுத்து. குட் கண்டிஷனு, முன்னும் பின்னும் தெளிவான வார்த்தைகள், தெளிவாக இருக்கும், முன்னும் பின்னும் அருமையாக இருக்கும். இது பியூர் காப்பர், 100% செம்பு நாணயம். முன்னும் பின்னும் குட் கண்டிஷனான காயின், ரொம்ப தெளிவான நாணயம், நல்ல திக்னஸான நாணயம். இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணேன் நானும். எத்தனை சுல்தான் இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, யார் செஞ்சாங்கன்னு சொல்லி நிறைய விசாரிச்சுட்டே இருந்தேன். ஒரு வார காலமாக இதையே பற்றியே தான் படிச்சுட்டு இருந்தேன். எதை பற்றி படித்தாலும் சுற்றி தான் வருது, வரலாறு ஒன்றும் தெளிவுபடலை. அப்புறம்தான் அந்த புஸ்தகத்தை எடுத்து அதில் பார்த்தேன், டெல்லி சுல்தான்னா என்னன்னு சொல்லி. த முஸ்லீம் கான்கோஸ்ட் ஆஃப் நார்த்தன் இந்தியா இன்ட்ரடியூஸ்டு ஃபார் ரீச்சிங் சேஞ்சஸ் இன் இந்தியன் காயினேஜ். வட மாநிலங்களில் தான் முதல்ல இந்த நாணயத்தை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 12th century AD, ancient Dominican Muslim rule was extended to large tracts of the subcontinent. Muhammad Ghori's successors established their capital at Delhi. Muslim rule gradually extended to the entire country, but the extreme south was not effectively conquered. தென் மாநிலங்களில் இவங்க ஒரு நல்ல முறையில் கால் ஊன்றவில்லை, வேர் ஊன்றவில்லை. இவங்க மட்டும் இல்லை, சுல்தான் மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து முகலாய பீரியடாக இருந்தாலும் இவங்களுக்கும் முந்தைய வாகாடக பேரரசு, குப்த பேரரசு, இன்னும் நிறைய பேரரசுகள் இருக்காங்க. எத்தனை மேவார் பேரரசு, அது மாதிரி பிரதாப்கார் பேரரசு, எத்தனை இருந்தாலும் தென் மாநிலத்தில் மட்டும் யாராலும் கை வைக்க முடியாது, கால் வைக்க முடியாது. த சுல்தான் ஆஃப் டெல்லி இன்ட்ரடியூஸ்ட் ட்ரெடிஷனல் இஸ்லாமிக் காயினேஜ் இன்டு இந்தியா, derived essentially from the Persian Arabic typology of the late 12th century AD. பேர்சியன் மொழியும் அரபி மொழியும் கலந்து எழுதப்பட்ட நாணயங்கள் நிறைய வெளியிட்டாங்க. த ஃபேஷன் ஆஃப் ஷோவிங் பிக்டோரியல் டிவைசஸ் த பூஸ்ட் அல்லது ஹெட் ஆஃப் த ரூலர் was dropped as the engraving of images was forbidden by Islamic faith. Both upwards and reverse sides of coins are
entirely devoted to inscriptions, giving the king's name and titles as well as the date. தேதியும் குறிப்பிட்டிருப்பாங்க, மன்னர்களுடைய பெயரையும் அதில் எழுதப்பட்டிருக்கும். இந்த ஹிஜ்ரி எரானா அது ஒரு வருஷம், இயர். ஹிஜ்ரி ஆண்டு அப்படிங்கிற பேர். டேட்டுனா தேதியை போட மாட்டாங்க, வருஷத்தை தான் போடுவாங்க. த ஃபஸ்ட் இயர் ஆஃப் த ஹிஜ்ரி எரா பிகின்ஸ் ஆன் ஃப்ரைடே, July 15th, 16th, 622 AD. Another feature was the inclusion of the kalima. கலிமானா என்னது? அதான் அந்த வார்த்தைகள் அல்லது வாக்கியங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் உலகின் மிகப்பெரியவன், அல்லாஹ் இறைவன் மிகப்பெரியவன், பேரழகு, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து கலிமாவில் வந்து எடுத்து அதில் எழுதுவாங்க. அல்லது ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபெய்த் அஸ் டிஃபைன்டு இன் த குரான் ஆன் த காயின்ஸ். குரான்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளை காயினில் பொறிப்பார்கள். த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்ஸ் இஸ் தேர் இஸ் நோ காட் பட் அல்லாஹ். நோ காட்னு இறைவன் இல்லைன்னு நினச்சிடாதீங்க, அல்லாவை தவிர வேறு ஒருவனும் இல்லைன்னு அர்த்தம். உலகில் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு எவரும் கிடையாது. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ். அண்ட் முகமது இஸ் த ப்ராபெட் ஆஃப் அல்லாஹ். த ஸ்கிரிப்ட் இஸ் அரபிக். ஒரு அற்புதமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா நபி சலாம் அலைக்கும், யா ஹபி சலாம் அலைக்கும், சலவாத்துல்லாஹி அலைக்கும்னு சொல்லி ஒரு கலிமா உண்டு. நான் இஸ்லாமியன் நினச்சிடாதீங்க. நான் சின்ன வயசில் இந்த கலிமா ஃபுல்லாக படிப்பேன். 1வது கலிமா, 2வது என்ன, 3வது என்ன, 4வது என்ன, 5வது என்ன சொல்லி நடைபாதை ஒழுகல், தொழுகளின் பயன்கள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நான் முறைப்படி படித்தேன். இப்போ பாதி மறந்து வச்சு, பாதி ஞாபகம், ஒரு சில இதுதான் ஞாபகம் இருக்கு. ஆனால் அப்புறம் டூரிங் த பீரியட் ஆஃப் த டெல்லி சுல்தான்ஸ் த நேம் ஆஃப் த மின்ட் makes its first appearance on Indian coins. Mint marks are of course seen ever from Mauryan times. மௌரிய பேரரசுடைய காலங்களில் த கில்ஜி சுல்தான், இதான் அந்த அலாவுதீன் கில்ஜி வருவார். முதல்ல கோரி முகமது வந்துட்டார், முகமது கோரி. இப்போ வந்து யார் வரா? கில்ஜி சுல்தான், அலாவுதீன் கில்ஜி வராரு. The Gilji Sultan of Delhi issued gold, silver, copper or pillion coins and pillion coins. அலாவுதீன் கில்ஜி வராரா? 1296 to 1316. இதைத்தான் நான் காயினில் குறிச்சிருக்கேன். ஆனால் இந்த நாணயம் அலாவுதீன் கில்ஜியினுடைய நாணயம் அப்படின்னு சொல்லி 100% என்னால் உறுதியிட்டு சொல்ல இயலாது. நான் ஆராய்ச்சி பண்ணிய அளவில் அந்த காலகட்டத்தில் உள்ள டில்லி சுல்தான் நாணயங்கள் இவை. இது இன்னும் நுணுக்கமாக போகணும், ஆய்வுக்கு உட்பட்டது. had enriched his treasure, என்ன எழுதிருக்கு, trustee of conquests in southern India. He issued plenty of silver coins and changed the design by dropping the name of the caliph from the upwards and replaced it by a self-laudatory title. The second Alexander, the right hand of the caliphate. The pillion coins of Alauddin Muhammad Khilji are the first to bear dates. After the expulsion of the Mughal king Humayun 1540 AD, Sher Shah Suri, an Afghan, controlled the destinies of Hindustan for 5 years. He was a great ruler of constructive and administrative ability. His reform of coinage, though completed by Akbar, was great measure
his introduction of a new standard of 178 crines for கிராம் நினச்சிடாதியா, இது கிரைன்ஸுங்கிறது வேறு. கிரைன்ஸ் ஃபார் சில்வர் காயின்ஸ் and about 330 crines for copper coins was great innovation. These new coins were subsequently known as the rupee and the dam. The rupees is till today the standard Indian currency. இன்று வரைக்கும் இந்திய நாணயங்களில் இவங்களுடைய நாணயமும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா புழக்கத்தில் இல்லை, அழிந்து போகாமல். இப்போ நான் வச்சுருக்கேன்ல, இது மாதிரி கரண்டில் மக்களிடம் சேகரிப்பாளர்கள்லாம் இன்னும் இருக்குது. இது முற்றிலும் அழிந்து விடவில்லை, இன்னும் ஸ்டாண்டர்டான நல்ல ஒர்த்தாக இந்த நாணயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான நாணயம். இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன் ஷாட்டு கூட எடுத்து நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் தயார் பண்ணுங்கள், ஒரு கட்டுரை தயார் பண்ணுங்கள். டெல்லி சுல்தான் நாணயம் அப்படின்னு எடுத்து இந்த 2 நாணயங்களை மட்டும் வச்சுட்டு அரசாங்கத்துக்கே நீங்கள் ஒரு கட்டுரை அனுப்புங்க, ஆங்கில பத்திரிகைகளுக்கு அனுப்புங்க. இதெல்லாம் அப்படி எடுத்து இந்த நாணயத்தையும் வச்சு ஆங்கில பத்திரிகைக்கு அனுப்புங்க. இது கிடச்சிரும். இது கிடைக்கிறதே உங்களுக்கு கஷ்டம், இந்த ஹின்ஸ் கிடைக்கிறதே உங்களுக்கு பெரிய கஷ்டம். இந்த புஸ்தகத்தை நீங்கள் வெளியில் எங்கேயும் வாங்க முடியாது. இது அரசு அருங்காட்சியகத்துக்குள்ள போனால் இது மாதிரி கேட்டு வாங்கணும். இப்போ இந்த புத்தகம் அங்கே இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் வாங்கி ஒரு 20 வருஷம் இருக்கு. மேனுவல் ஆன் த நியூமிஸ்மெட்டிக் கேலரி, நாணயங்களின் தொகுப்பு, 2003 வாங்கினது. இந்த நாணயம் அங்கே பார்வைக்கு இருக்குது, அந்த கேலரியில். இந்த கேலரியில் இங்கே இது இருக்குது. அங்கே ஒரு அற்புதமான நாணயம். இந்த நாணயத்துக்காக வேண்டிய அப்போதைய இந்த தொல்லியல் துறை இயக்குனர் நடன காட்சினர் அவர்களையும் நேரம் சந்தித்தேன். இப்போ அவங்க இருக்காங்களா இல்லைன்னு தெரியல. அது மாதிரி கல்வெட்டுத்துறை ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்ரமணியன் சார், தஞ்சாவூர் வல்லம் அளக்குடி ஆறுமுக சீதாராமன் சார், நிறைய நண்பர்களை பிடிச்சேன். அதுமாதிரி ராஜபாளையத்தில் ஒருத்தர் இருக்கார், பேர் நல்ல டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேக்கு. அவர் குற்றாலத்தில் உள்ள தொல்லியல் துறை இதில் அங்கே ஒரு ஆய்வாளராக இருந்தார். ஒரு பாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார் ராமநாதபுரத்தில், ராமலிங்க விலாசம், அந்த வீரபாண்டிய கட்டப்பம் தப்பிச்சு போனார்ல, அது ஒரு தொல்பொருள் ஆய்வகமாக இப்போ இருக்குது, அலுவலகமாக இருக்குது. அங்கே அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க சமயம் நான் போய் நேரில் சந்தித்து நிறைய விஷயங்கள் நான் கேதர் பண்ணேன். இந்த ஆய்வாளர்களை சந்திக்கிறதே எனக்கு வேலை. எங்கே போனாலும் அவங்கள தேடி தேடி போய் பார்த்து, இது மாதிரி நாணயம் இருக்கா சார், நாணயங்களாக வரலாறு தெரியுமா சார், அவங்க ஏதாவது என்கிட்ட பேசுவாங்க. அதை அப்படியே நான் மனசில் உள்வாங்கி ஒரு நோட்டில் டைரி போட்டு குறித்து வச்சுக்கிடுவேன். இன்றைக்கி இவரை சந்தித்தேன், என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு 38 ஆண்டு கால டைரியை நான் தொகுத்து வச்சுருக்கேன். இன்னும் 1986 1ஆம் தேதி 4வது மாதம் நான் எழுத ஆரம்பித்த டைரி இன்று வரை எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த 38 வருஷத்து டைரியும் நான் வருஷ பிரகாரம் வச்சுருக்கேன். எந்த வருஷம் எந்த தேதியில் என்ன நடந்துச்சுங்கிறத நான் இன்னும் அப்படி 38 வருஷமாக எடுப்பேன்னா. அதனுடைய எழுத்து பயிற்சி எனக்கு என்னமோ நிறையா ஒரு ஆய்வு கட்டுரைகளை எனக்கு கொண்டு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் படிக்கிறனாலே என்னமோ எனக்கு நிறைய ஒரு புத்தக ஆர்வம் வந்துச்சு, வாசிக்கிற ஆர்வம் வந்துச்சு. அதையே சுவாசித்தேன். எப்போ பார்த்தாலும் புத்தகத்தை தான் சுவாசிச்சுக்கிட்டு இருப்பேன். சரி, இப்போ ஏதாவது ஒன்றில் சைன் பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த நாணயங்களை தேர்ந்தெடுத்து நாணயங்களை பற்றி வரலாறுகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சமயம் அது ஒரு பிஸ்னஸ் சேனலாக மாறிச்சு. அது பிஸ்னஸ் சேனலாக மாற விடாமல் பார்த்துக்கிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். பிஸ்னஸை மாற்றிடக்கூடாது, ஒரு ஆய்வாகவே இருக்கணும்னு சொல்லி. இந்த 650 ரூபாங்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிதான ஒரு ரூபா தான். ஆனால் அந்த நாணயம் உங்கள் கைக்கு வரணுங்கிறது ரொம்ப கஷ்டம். தலைகீழே நிற்கணும், உச்சி உணணும். அவ்வளோ சீக்கிரமெல்லாம் உங்களுக்கு எளிதில் இவ்வளோ திக்னஸான ஒரு நாணயங்கள் உங்கள் கைக்கு வராது. இவ்வளோ தெளிவில் எழுத்துக்கள்லாம் இருக்கிற மேலே உங்கள் கைக்கு கிடைக்காது, எங்கே போனாலும் கிடைக்காது. கிடைத்தால் என்னுடைய வரலாறு தெரியாது. வரலாறு தெரிஞ்சாலும் உங்களுக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை. சொன்னாலும் கேட்பதற்கு ஒரு சில நண்பர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். யார் கேட்டாலும் சரி, யார் கேட்காட்டாலும் சரி, நான் சொல்வதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இது என்னுடைய ஆத்ம திருப்தி. படித்தாச்சு, சேர்த்தாச்சு, அதனுடைய வரலாறுகளை நிச்சயமாக நான் தொகுத்து வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். 2 நாணயம் மட்டும்தான், ஒரு நாள் செலவு தான், எதுவும் பெரிய விஷயம் கிடையாது. இதை யாரும் வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம், வாங்காட்டாலும் என்னுடைய நாணய தொகுப்புக்கு போயிடும். இது
தொகுப்பு எங்கே இருக்குது தெரியுமா? நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த ஆல்பத்துக்கு போயிடும். இந்த இருக்கா, இது மாதிரி ஒரு 400-500 நாணயங்கள் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. இது 2வது ஆல்பம். இது மொதல் ஆல்பத்தில் 200 நாணயம் சேர்த்து வச்சுக்கோங்க. 2வது ஆல்பத்தை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே மன்னர்களின் நாணயங்கள். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த காயின் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நன்றி.